அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இது என்னென்னா சிக்கன் பொடி மாஸ் தாங்க. இது வந்து நம்ம ஜாலருக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம், முர்த்தப்பாக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 1/2 கிலோ கோழி வாங்கியிருக்கேன். முள் இல்லாத கறிக்கோழியாக வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு சுடு தண்ணியில் வந்து நான் போட்டுக்கிறேன். சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கவுச்சி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த முள் எல்லாத்தையும் நம்ம வந்து நீக்கிடணும். ஏன்னா மிக்சியில் வந்து நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் அரைக்க போகிறோம். அதுக்காக வந்து அந்த எலும்பு எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இது வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அந்தளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் அரைனா அப்படி உதிரி உதிரியாக கொட்டணும். ஏன்னா ரொம்ப அடிச்சிடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதும் நான் வந்து இப்போ ஒரு சைனா பூண்டு இருக்கு இல்லையா, சைனா பூண்டில் ஒரு 10 பூண்டு எடுத்து நல்லா கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சியை வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். இப்போ நான் ஒரு பல்லாரியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் கீறி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன்கிட்ட வந்து நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கையில் கசக்கி அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் 65 தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும், மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் போகணும். எனக்கு வந்து சட்டி கொஞ்சம் அடி பிடிச்சதுனால நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நான் இது கூட வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி, புதினா அது கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பெரியவங்களாம் சாப்பிட்லாம், பல்லு இல்லாதவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.